முதல் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? என்னை பொறுத்தவரையில் 3லேருந்து 9 மாதம் வரைக்கும் ஆகும். ஸோ இந்த 9 மாத காலகட்டத்தில் நான் என்ன பண்ணுறது? நான் ஏதாவது ஒரு சைட்டில் மெம்பராக இருப்பேன். அவங்க ஏதாவது என்கொயரி அனுப்புவாங்க. அதற்கு பதில் அனுப்பிச்சிட்டு ஒரு 3லேருந்து 9 மாதம் வரைக்கும் நான் காத்துட்டு இருந்தேன்னா எனக்கு ஆர்டர் கிடைக்குமான்னா அப்படிலாம் கிடைக்காது. நாம் ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து அதை தொடர்ந்து தினம் ஒரு ½ ஹவரோ 1 ஹவரோ ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதனோட ரிசல்ட் வந்து ஒரு ஆர்டராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு 3லேருந்து 9 மாதம் ஆகும். ஸோ 3லேருந்து 9 மாதம் வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, உழைச்சிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், சார் நான் இப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு கையில் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வரப்போகிறேன், 9 மாதம் ஆகுன்றீங்களே, நான் அது வரைக்கும் என்ன பண்ணுறது? என் ஃபேமிலி அது வரைக்கும் ரன் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட சப்ளை இல்லையே, ரிசர்வ் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு. ஒரு ஜவுளி கடை ஆரம்பிச்சுட்டு முதல் நாள்லேருந்தே கஸ்டமர்ஸ் வர்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு முதல் நாள்லேயே கஸ்டமர் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பார்ட் டைமாக தான் ஆரம்பிக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதை விட அதிகமாக இன்கம் ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஜாபை குட் பண்ணிட்டு முழு நேரமாக இதில் இறங்கணுமே ஒழிய அதுக்கு முன்னாடி எடுத்த உடனே நான் வேட்டியை மடிச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்குள்ளே குதிக்க போகிறேன்னு இறங்கவே கூடாது. அந்த ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நீண்ட காலமாகும் அப்படின்றத இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பொருள் பார்ப்போம். என்னென்ன மாதிரி பொருள்? வெங்காயம், தேங்காய், அரிசி, இந்த மாதிரி அத்தியாவசிய தேவை உள்ள பொருளை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஈஸி அப்படின்றது நான் எதை சொல்கிறேன்னா, ஒரு 1லேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே நமக்கு ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து டெய்லி கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு. நிறைய கன்சியூமர்ஸ் இருப்பாங்க, அல்டிமேட்டாக நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. இன்னும் சில பொருள் இருக்குது, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். நம்ம எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டை விட அதிக லாபம் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டு, கைவினைப் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவு, சில பிராண்டட் பொருட்கள்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 6லேருந்து 9 மாதம் வரை காலம் கூட ஆகும். அதுக்கும் நம்ம இதே மாதிரி எஃபர்ட் போட்டே ஆகணும். ஸோ அது பார்த்திங்கன்னா உலகளாவிய சந்தை அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அங்கே விற்பனை பண்ணால் தான் லாபம் இருக்கும். ஸோ பொருளை பொறுத்து இதுக்கான காலம் அப்படின்றது வந்து மாறும். இதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இறக்குமதியாளரை நாமளே வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஆர்வம் நமக்கு வேணும். ஜஸ்ட்டு நான் ஒரு சைட்டில் மெம்பர் ஆனேன், பணத்தை கட்டினேன், டெய்லி ஒரு 10 என்கொயரி அனுப்பிச்சாங்க, நான் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி மெயில் அனுப்பிச்சேன், ரிப்ளையே வரல அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நாம் தேடி கண்டுபிடிக்கணும். ஒரு புதையலை கண்டுபிடிக்க மாதிரி ஒரு ஆர்வத்தோட ஒரு மார்க்கெட்டை தேர்ந்தெடுத்து அந்த மார்க்கெட்டில் நம்ம பொருளுக்கு எந்தெந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது, நம்ம பொருளை எப்படியெல்லாம் வேல்யூ ஆட் பண்ணி அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம், ஸோ காம்படிட்டர்ஸ் யார், அவங்க எதை பண்ண தவறு விட்டுருக்காங்க, அதை நாம் பண்ண முடியுமா, இப்படிலாம் கொஞ்சம் யோசித்து நாம் ஒரு பையரை தேடணும். அப்படின்னா தான் நாம் சரியான ஒரு பையரை கண்டுபிடிக்க முடியும். இல்லை சும்மா உட்காந்து மெயிலுக்கு ரிப்ளை கொடுத்துட்ருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. சரி, இப்போ சாம்பிள் அனுப்பிச்சிட்டோம். அந்த அனுப்பின சாம்பிளை வந்து ஆர்டராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு 15லேருந்து 30 நாள் ஆகும். தரமான சாம்பிள் தான் அனுப்பிச்சிருப்போம். பையர் அதை பார்த்துட்டு திருப்தி ஆகிட்டு நான் உங்களை பார்க்கணும், ஃபேக்ட்ரி விசிட் வரேன்னு சொல்லுவார். இல்லை சில நேரங்களில் ஓகே சாம்பிள் ஓகே, இதே மாதிரி ஒரு சின்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணுவார். ஸோ அந்த ப்ரைஸை வச்சுட்டு, ஃபைனல் ப்ரைஸை வச்சுட்டு அவர் கண்ட்ரியில் அதை சேல் பண்ண முடியுமா, அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு 15லேருந்து 30 நாள் வரைக்கும் சாம்பிள் போனதுலேருந்து நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இருக்கும். ஸோ இப்போ ஆர்டரை துரிதப்படுத்துறதுக்கான ஒரு 3 அக்சலரேஷன் பாயிண்ட்ஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த உலகமே எனக்கு ஒரு சந்தை, ஒரு 190 நாடுகிட்ட இருக்குது, எல்லா நாட்டுக்கும் நான் ஏற்றுமதி பண்ணுவேன் அப்படின்னு போகக்கூடாது. ஃபோக்கஸ்டாக நான் வந்து ட்ராவல் பண்ணணும். ஃபோக்கஸ்ட்னா எப்படி? என்னோட பையர் ஐடென்டிஃபிகேஷன் கோர்ஸில் முதல் நாளே நான் என்ன சொல்லிக் கொடுப்பேன்னா, ஒரு பொருளை தேர்ந்தெடுத்துக்கங்க, அந்த பொருளை எந்த நாடு அதிகம் வாங்குதுன்னு பாருங்கள், அதில் எந்த நாடு அதிக விலைக்கு வாங்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே முக்கியம். ஸோ அதிகமாக வாங்கினுச்சு அப்படின்னா நம்ம பொருளுக்கு டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதிக விலைக்கு வாங்கினுச்சுன்னா அதிக லாபம் நமக்கு. ஸோ இப்படி ஃபில்டர் பண்ணி 2 இல்லை 3 நாடை செலக்ட் பண்ணி அங்கே அடித்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஆர்டரும் சீக்கிரம் கிடைக்கும், லாபமும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணுவேன், என்ன பொருள்னாலும் ஏற்றுமதி பண்ணுவேன்னு வேகமாக போனோன்னா நமக்கு எந்த ஒரு சாலிட் ரிசல்ட்டும் இருக்காது. 2வது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்றைக்கி வந்து இது ரொம்ப முக்கியமாகிடுச்சு. நாம் என்ன பொருள் பண்ணுறோமோ அதை பற்றி தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிறது அப்படின்றது நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். இப்போ பாருங்களேன், ஒருத்தர் வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க, ஒரு அம்மா பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க. தொடர்ந்து அவங்க இந்த மேக்கப் டிப்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. லிப்ஸ்டிக் என்னென்ன மாதிரி ஸ்கின் டோனுக்கு எந்தெந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எப்படி போடணும், ட்ராவலில் போகும்போது நம்ம எப்படி போடணும், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஸோ அப்போது நம்மளை அறியாமலே
அவங்க பேரில் காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தமான என்ன டவுட்னாலும் அவங்ககிட்ட கேட்கலாம், கமெண்ட் பண்ணலாம், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அவங்க ரிப்ளை கொடுக்கும்போதும் அதுலேயும் நமக்கு முழு நம்பிக்கை இருக்கும். ஸோ இவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு நாம் என்ன பண்ணணும், நமக்கு எது முடியுமோ யூடியூபோ அல்லது இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்லையாவது அட்லீஸ்ட்டு தொடர்ந்து இந்த மாதிரி கண்டென்ட்டை போடுறது அப்படின்றது பையருக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி பையரை காண்டாக்ட் பண்ணும்போது அந்த சோசியல் மீடியா லிங்க்கையும் கூட நாம் கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் நுழையும் போது நான் எடுத்த உடனே கண்டெய்னரை தான் பண்ணுவேன் அப்படின்னு வீராப்பா கடப்பாரை முழுங்கின மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஏன்னா ஒரு புது மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். ஒரு புது பையர் வந்து நமக்கு ஆர்டர் கொடுக்க போகிறாரு. ஸோ பெரும்பாலும் நேக்கு போக்காக நடந்துட்டு அவர் சொல்கிற குவான்டிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுற தயாராக இருந்து எப்படியாவது உள்ளே நுழைஞ்சிடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வட இந்திய நண்பர் சொல்லுவார், ஒரு ஆர்ஏசி கிடச்சிட்டா கூட போதும் சார், நான் நிம்மதியாக ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுவேன் அப்படிம்பார். சார் ஆர்ஏசியில் எப்படி சார் ட்ராவல் பண்ணுவீங்க, கூட்டம் அதிகமாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் ட்ரெயினில் ஏறதுக்கு ஒரு டிக்கெட் வேணும். ஏறிட்டுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்ககிட்ட பேசி வச்சு உட்காரதுக்கு படுக்கிறதுக்கெலாம் நான் ஏதோ ஒன்று பேசி அவங்கள கரெக்ட் பண்ணி அதுக்கான வசதிகளை நானே பண்ணிப்பேன். ஸோ உள்ளே நுழையிறதுக்கு எனக்கு ஒரு டிக்கெட் வேணும், அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்வார். ஸோ அது வந்து அதே மாதிரி தான் இதுவும். எப்படின்னா எப்படியாச்சும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அந்த பையருக்கு நாம் பொருளை அனுப்பும்போது அந்த மார்க்கெட் வந்து நமக்கு பிடிபடும். ஸோ அதில் நாம் என்ன பண்ணலாம், என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம், என்ன புது ப்ராடக்ட் கொண்டு வரலாம், ஸோ இப்படிலாம் நாம் யோசிப்போம். ஸோ ஒன்றுமே தெரியாமல் என்கொயரி வந்த உடனே நான் ஃபுல் கண்டெய்னரோடு தான் பண்ணுவேன் நின்னோம் அப்படின்னா அது முழுக்க தப்பு. ஸோ நாம் தான் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏற்றுமதி அப்படின்றது ஒரே ராத்திரியில் நடக்கக்கூடிய மேஜிக் கிடையாது. முதல் ஆர்டர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் முதல் ஆர்டர் கிடைச்ச உடனே நம்ம வானத்துக்கு போய் குதிக்கக்கூடாது. முதல் ஆர்டர் கிடைச்ச உடனே அதை எந்த அளவுக்கு சரியாக பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து அதில் முக்கியம். ஆர்டர் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்றது முக்கியமே இல்லை. ஒன்ஸ் நாம் சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பையர் நிரந்தரமாக நம்ம கூடவே இருப்பார். ஸோ வெற்றிக்கான சூத்திரம் அப்படின்றது பொறுமையாக தொடர்ந்து முயற்சி எடுத்தோம் அப்படின்னா வெற்றி கிடையாது, நிரந்தர வெற்றி. அதுதான் வந்து இங்கே முக்கியமான பாயிண்ட்.